ஸோ இதுன வரைக்கும் நம்ம சேனலில் போடாத வீடியோ புது இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற மேற்கு தொடர்ச்சி மலையில். ஆனால் கம்பல்சரி வந்து எக்ஸ்ட்ரா லைட் போட்டு தான் அவனுக்கு தெரியுதா இல்லையா மக்களே உங்களுக்கு. ஈரோட்லேயே வந்து பெரிய டூரிஸ்ட் பிளேஸ்னா இந்த கொடிவேரி தான். இது வந்து காவேரி ஆறு கிடையாது, இது வந்து கட்டம்புரை போகுது. வேற லெவல் இருக்குப்பா. ஐயோ எப்படி மக்களே, மற்ற டேமில் தண்ணியில் எப்படி இருக்கும், பச்சை கலர் இருக்கும், கருப்பு கலர் இருக்கும். இங்கே பாருங்க ஓஜி கேசமன் பேக்குன்னு எனக்கே டே மச்சான், எனக்கே அப்படி ஆனா தோணுது. ரொம்ப நாளாக ஒரு 1.5 வருஷமாக ஃபார்ம் அவுட் ஆகிட்டேன்டா. இங்கே பாருங்க ஜம்முன்னு சுவாமியப்பா ஆண்டப்பா இவர் பாருங்க, இவர் பாருங்க, இவர் யமதர்மரைகளாம் வச்சுருக்காங்க. இந்த இடம்லாம் பாருங்க சரியான டேஞ்சர். இந்த பாறையை ஏதோ ஒரு சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாறை எடுக்காமல் ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரில. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் எப்படி தெரியுதா? இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த தடுப்பு சுவரே இல்லாமல் அப்படியே ரோடோட ஒன்றா இருக்குது. இந்த தடுப்பு சுவர் எல்லாமே இதெல்லாம் வந்து சத்தியமாக அரசாங்கம்லாம் பார்த்து கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். சத்தியமாக இதெல்லாம் வந்து லெஃப்டில் விட்டோம்னா கவர்ந்தடிச்சு விழுவ வேண்டியதான். இதா வந்தீங்கன்னா மக்களே, இதில் மட்டும் லெஃப்ட் கொஞ்சம் நழுவுச்சுன்னா போய் அந்த பாறையில் விழுவ வேண்டியதான். ஆனால் சரியான ரூட். இந்த கொடைக்கானல்ல பன்றி மலைன்னு சொல்லுவாங்கல்ல, பன்றி மலை ரூட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க நம்ம வந்த டேம் எப்படி இருக்குன்னு. என்னடா அது, ஐயோ டே அப்பா, எத்தனை 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 விதமான மரங்கள் இருக்குள்ள. ஆஹா ஐயோ செம்மங்க. வணக்கம் மக்களே. சொல்லவே தேவையில்லை, கோழி கூவுதுனாலே விடிய காலை அதிகாலை காலங்கத்தால் 3:45 அலாரம் வச்சு எந்திரிச்சு மக்களே குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. மணி வந்து இப்போ 4:45 இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நெருங்கி 5 மணி ஆயிடுச்சு. ஸோ டம்ப்ளைன் டெய்ல் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, ஸோ இதுன வரைக்கும் நம்ம சேனலில் போடாத வீடியோ புது இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையில். கடம்பூர் ஹில்ஸ், ஓகேங்களா, கடம்பூர் ஹில்ஸ் போக போகிறோம். சத்தியமங்கல் ஹில்ஸ் பார்த்துருப்பீங்க, பர்கூர் ஹில்ஸ் பார்த்துருப்பீங்க, கடம்பூர் ஹில்ஸ்னு ஒரு ஹில்ஸ் ஒன்று இருக்குது சரிங்களா. ஸோ அதில் நிறைய அனிமல்ஸ் வந்து விசிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுபோக அங்கே வந்து பார்த்திங்கன்னா உலகத்துலேயே மிகப்பெரிய சங்கு கோவில், பெருமாளுடைய சங்கு கோவில் இருக்குது. ஸோ அதையும் நம்ம போய் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அங்கே இருக்குது. இது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், போய் பார்க்கலாம் வாங்க சரிங்களா. ஸோ அதுக்கிட்ட கிளம்பிட்டேன். இந்த காலங்கத்தால் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஜம்முன்னு ஃப்ரெஷ்ஷாக பாருங்க மக்களே, நம்ம பைக்கில் ஜம்முன்னு ஒரு ஜாலியாக ஒரு ரைடு போகலாம். ஓகே மக்களே, முருகாசரணம் சொல்லுவாங்களா. நைட்டு தான் சர்வீஸ் பண்ணிட்டு வந்த வண்டி. ஸோ இன்னைக்கு சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரைடு. சரி ஓகே போகலாம் மக்களே. வெற்றிவேல் முருகனுக்கு கரோரா. பைப்பா. இடத்துல எரிச்சு பார்த்துட்டு போயிட்டான். என்னப்பா அது, இந்த தவன் பண்ணுறதால விளையாண்டுக்கிட்டு ஒரு பிளாஸ்டிக்கா. ஓகே ஓகே சரி, எல்லாம் நன்மைக்கு பாய். அதான் இன்னும் படக்குனுச்சா நான் என்னென்னு வார்த்தை மக்களே. மக்களே, விடிய கால ஃபஸ்ட்டு ரைடு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வந்து ரைடெல்லாம் நம்ம போய். எங்கள் ஊரில் வந்து எல்லாம் நேரத்துல எல்லாம் எந்திரிச்சிருப்பாங்க, எல்லாம் எந்திரிச்சு பால் பீச்சிக்கிட்டே பால் கறக்கிறக்கெல்லாம் எந்திரிச்சிருப்பாங்க. நம்ம ஊர் வாக்கியாக்கரையில் போயிட்டுருக்கோம். ஆனால் கம்பல்சரி வந்து எக்ஸ்ட்ரா லைட் போட்டு தான் அவனுக்கு தெரியுதா இல்லையா மக்களே உங்களுக்கு. பெரிய லாங்கெல்லாம் கிடையாது, இதை நம்பியெல்லாம் ஹில்ஸ் எல்லாம் ஓட்ட முடியாதுங்க. முன்னாடி யானை நிற்கிதா, புலி நிற்கிதா, எலி நிற்கிதா. இங்கே பாருங்க, எனக்கே இப்போ தான் தெரியுது. நான் ஓட்டவே இல்லையா, நான் நேற்று நைட்டு பெருசாக தெரில எனக்கு. இப்போ வாக்கியக்கரையில் இப்போ தான் எனக்கு நல்லா ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடியுது. இங்கே பாருங்க, இது லாங்கு மக்களே. இதே வந்து பாருங்கள், இதுதான் வந்து லோ பீமு, இது ஹை பீமு. ஹை பீமே லோ பீம் மாதிரி தான் இருக்குது. ஸோ
ஸோ இந்த வெளிச்சத்தை நம்பியெல்லாம் வந்து நைட் ரைட் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா லைட்டு எல்லாமே போட்டு தான் மக்களே ஆகணும். காலங்காத்தாலேயே எதிர்ச்சிட்டாங்க நேரமே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மக்களே, 26 நினைக்கிற தேதி. ஆமாம் 26/6/2026. சரி, 1 hour later. மக்களே அப்படியே இங்கே பாருங்க வியூவை. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் இதே இடத்துல எடுத்து காமிச்சேன்னு நினைக்கிறேன். செம்ம வியூங்க. சே, இந்த இடத்துல அங்கே உள்ள நம்ம வீடு இருந்தால் செமையாக இருந்துங்க. இந்த பனை மரத்துக்கிட்ட நம்ம வீடு இருக்கணும். அதெல்லாம் வந்து பருத்தி செடிங்க, காட்டன் பருத்தி எல்லாம் வெடிச்சிருக்கு பாருங்க, சரிதா? செமையாக இருக்குதுங்க. சரியான வியூங்க இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது. பா, நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்த அதுக்குள்ளே அப்படி தான் உள்ளே ஏறுவோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், கொடிவேரிக்கு வந்தாச்சு மக்களே. நம்ம 4 கிலோமீட்டர் தான் கொடிவேரி. கொடிவேரி அணைக்கு இங்கேருந்து 2 கிலோமீட்டருங்க. லெஃப்ட் சைடில் போகணும். ஏது போனால் சித்தோடு 40, சேலம் 107 கிலோமீட்டர். இது வந்து மாவட்ட பைபாஸ் மக்களே. இங்கேருந்து எடுத்திங்கன்னா நேரு ஈரோடு தான். சத்தியமங்கலத்தில் பைபாஸ் போட்ட அந்த பைபாஸ் வந்து ஈரோடு வரைக்கும் போகுதுங்க. அவ்வளோதான், வந்தாச்சு. கொடிவேரி அணை சுற்றுலாத்தலம் ஆர்ச்சு. பெட்ரோல் அடிக்கணும் மக்களே, பெட்ரோல் அடிக்கணும். பெட்ரோல் அடிச்சிருக்கலாமோ, கம்பெனி வர வழியில் அத்தனை பங்கு இருந்துச்சு. நான் இங்கே கோபிச்செட்டிப்பாளையம் போய் அடிச்சுக்கலாம், கோபிச்செட்டிப்பாளையம் போய் அடிச்சுக்கலான்னு சொல்லி வந்துட்டேன். இருக்கும் உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். வாரத்தில் தான் அடிக்கும்னு நினச்சி வந்தேன். உள்ளே ஏதோ ஒரு எந்த பங்கு இருக்குன்னு தெரியல. எந்த பங்கு இருந்தாலும் உள்ளே இருந்தால் அடிச்சிக்க வேண்டியதான். பாருங்க நெடு எத்தனை கடைன்னு, அந்த வெள்ளரிக்காய் கடை அதுன்னு சொல்லிட்டு நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு கொடிவேரி. நேர் போனோம் அப்படின்னா அதான் இதில் வந்து பார்க்கிங் மக்களே. இந்த நீக்கில் இருசக்கர வாகனம் 10. டைமிங் வந்து காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். கொடிவேரி இது வந்து கொங்கால்வான் அப்படிங்கிற ஒரு மன்னரால் கட்டப்பட்ட அணைங்க மக்களே. காவேரி ஆறில் பவானி ஆறு, சரிங்களா? பவானி ஆற்றை தடுத்து கட்டப்பட்டது. பவானி சாகர் டேம்லேருந்து பவானி ஆறு வரும். இந்த ஆறு வந்து அப்படியே வந்து போய் காவேரியில் கலக்கும். என்ன சொல்கிறது, சண்டே எல்லாம் இங்கே வந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், கூட்டம் ஆறு பறிக்குங்க. ஈரோட்லேயே வந்து பெரிய டூரிஸ்ட் பிளேஸுனா இந்த கொடிவேரி தான். மக்கள் எல்லா வெளியூர்லேருந்து வரக்கூடிய சனம் எல்லாமே வரக்கூடிய இதெல்லாமே கொடிவேரி தான். அட்டம் பக்கம் அந்த பனைமரத்தில் ரொம்ப சரிஞ்சு கிடக்குதுங்க. குட்டி குட்டிக்காய் நல்லா சரிஞ்சு கிடக்குது மக்களே. என்னங்க அது கொடிவேரி டேம் இப்படி இருக்குது மக்களே. இப்போ வந்து இந்த அணையுடைய ஃபுல் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நான் காமிக்க முடியும். நான் சொன்னேன்ல, அந்த காலத்தில் கொங்கால்வான் அப்படிங்கிற மன்னரால் கட்டப்பட்டது. கொங்கு நாட்டு ஆண்ட ஒரு சிற்றரசர். இங்கே பாருங்கள், தெரியுதா? அந்த காலத்தில் கட்டப்பட்ட டேமு. அப்படியே இருங்க, கழட்டி கூட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த கல்லை அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து காவேரி ஆறு கிடையாது, இது வந்து பவானி ஆறு, சரிங்களா? சத்தியமங்கலத்துலேருந்து வருது. பவானி சாகர் டேம்லேருந்து சத்தியமங்கலம் வந்து சத்தியமங்கலத்துலேருந்து அப்படி இந்த பக்கம் வருது. தெரியுது வருங்க, ஜம்முன்னு தண்ணி வல்ல மக்களே. தண்ணி வரல, தண்ணி நீக்கி விட்டாங்கன்னா செம்மையாக ஊற்றும். பயங்கரமாக இருக்குது மக்களே. இதுலேயும் குளித்து நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். ஒரு வீடியோ 2 வீடியோ 3 வீடியோ வேணும் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கும். நீங்கள் இந்த கொடிவேரி டேமை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவே இருக்குது, டோன்ட் வரி. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், ஹில்ஸு சத்தியமங்கல அந்த தொடர்ச்சி, மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே தான் அங்கேருந்து அப்படியே வருது பாருங்கள். அங்கே தான் மக்கள் அப்படியே அந்த கொடைக்கானல் ஊட்டி அப்படி போகுது. அப்படி போய் கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் வரைக்கும் போகுதுங்க. தண்ணி வந்ததுன்னா அந்த கொடிவேரி அணை வேறு லெவலில் இருக்கும் மக்களே. நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு பார்ப்போம். புதுசாக அது கொடிவேரி அணையை பார்க்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன். பட்டாசாக இருக்குங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க, இது மேல் பவானியா அப்படின்னு தான் நினைக்கிறேன். எங்களுக்கு கீழ் பவானின்னு இது மேல் பவானியா. இங்கே ஒரு வாக்கியம் ஒன்று போகுது பாருங்க. இந்த வாய்க்கால தண்ணி போயிட்டு இருக்குதுங்க மக்களே. மக்கள் எல்லாம் துணி வச்சுருக்கிறாங்க.
ஏரியா வந்தவுடனே பேச்சு பாருங்க எனக்கு கண்ண பேர அந்த இந்த ஏரியா ஸ்லாங் அது. துணி துவைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேச மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, இது இந்த ஏரியா ஸ்லாங் எல்லாம் துணி துவைச்சிட்டு இருக்கிறாங்கோ, வந்தாங்கோ போனாங்கோ. நல்லா இந்த கொங்கு ஸ்லாங் நல்லா பேசுவாங்க. இதெல்லாம் செங்கோட்டையன் அவருடைய ஏரியா. சரி ரைட்டு. இப்போ நம்ம கடம்பூருக்கு போகிறதுக்கு மேப் போட்டு தான் போகணும். பெட்ரோல் வந்து பக்கத்தில் இறங்க மக்களே. மேப் போட்டெல்லாம் பார்த்துட்டு நான் அப்புறம் மோட்டோ விளாக கண்டினியூ பண்ணுறேன். எங்கே இந்த வழியாக போய் டிஜி புது 4 ரோடு. சரிங்கக்கா. சரிங்க. நேற்று 4 ரோட்டிலிருந்து துருவா வடக்க கடம்பூரே போகுது. அங்கே தான் பெட்ரோல் பங்க் இருக்குது. பெட்ரோல் பங்க் இருக்குது. சரிங்க சரிங்கக்கா. சரிங்க மக்களே. துருவா அதுதான் வந்து கொங்கு ஸ்லாங்கு. துருவானா நேராக. சரிங்களா. துருவா இது எங்கள் வீட்லேயும் பேசுவாங்க. ஆனால் இப்போ இந்த ஸ்லாங்கை தான் நாங்களும் பேசுவோங்க. ஆனால் எங்களுதெல்லாம் இப்போ காலப்போக்கில் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சு. அந்த பழமை, அந்த கொங்கு, அந்த பழமை, அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர், இந்த கோபிச்செட்டிப்பாளையம் சரௌண்டிங்கிறது இன்னும் அப்படியே புழக்கத்தில் இருக்குது. துருவா போங்க அப்படிங்கிறாங்கல்ல. நாங்களாம் தான் நேராக போங்க அப்படின்பா. இது எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் ஆயா, எங்கள் அம்மா எல்லாம் வந்து அந்த துருவான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பேச்சு எங்களுதெல்லாம் மாறிக்கிச்சு. அப்புறம் என்னோட ஸ்லாங்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. நான்லாம் திடீர்னு அங்கிட்டும்பேன், திடீர்னு அங்கே நம்பேன், திடீர்னு அங்கேம்பேன். ஏன்னா நம்ம வடக்கையும் போகிறோம், தெற்கையும் போகிறோம், கிழக்கையும் போகிறோம், மேற்கையும் போகிறோம், மத்தியில் இருக்கிறோம். ஸோ நமக்கு எல்லா ஊர் ஸ்லாங்குமே எனக்கு செட் ஆகும். நான் டக்குன்னு அந்த ஏரியா போனால் அந்த ஸ்லாங் பேச ஆரம்பிச்சிருவேன். திடீர்னு மதுரைக்காரங்களை பார்த்தா நான் இதாக பாருங்கள், மதுரைக்காரங்க, அந்த மதுரைக்காரங்க அப்படின்னு சொல்கிறக்கல காரங்க, அண்ணே வாங்கண்ணே போங்கண்ணே, அந்த அண்ணே, அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே பழகி ஒருத்தர். அது பல ஊர் சுற்றுறப்பட மக்களே அந்தந்த ஊருக்கு போனோம்னா டக்குன்னு அந்த ஏரியா ஸ்லாங் அப்படியே நமக்கு அட்டாச் ஆகிடுது. ஆமாம் பேசி கரெக்டாக தான் வந்தோம்மா. டிஜி புதூர் 4 ரோடு இதுதானா? எதுக்கு ஒரு ஆயிரத்தை விசாரிச்சுக்கோ. கடிச்சுக்கூடாது. கடம்பூர் வழி தானுங்க. கடம்பூர். சரிங்க சரிங்க சரிங்க. சரிங்க. ஓ சரி. கடம்பூரே போகுது. சரிங்க. சரி 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 சரிங்க. பெட்ரோல் பங்க் அங்கே இருக்குல்லங்க. நீங்க போற வழியில பெட்ரோல் பங்க் இருக்கு. கம்னைக்கு போற வழி பெரிய பங்க் இருக்கு. சரி 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 சரி. இப்படி பார்த்த மாதிரி. சரிங்க சரி. சரி நன்றிங்க. சரி. அடா பார்த்தீங்களா மக்களே எப்படி பேசுகிறாங்கன்னு. அதுதான் மக்களே எல்லாம் சொல்லுவீங்கல்ல, ஈரோட்டு மக்கள் பாசமான மக்கள்னு. பார்த்தீங்களா இல்லையா, ஒரு வழி கேட்டதுக்கு எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா இல்லையா. அதுதான் மக்களே எனக்கு மக்களே எல்லா ஊர்லேயும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் நினச்சிக்காதீங்க, எந்த ஊரில் போய் ரூட்டு கேட்டாலும் சொல்லுவாங்க, நல்லா தான் சொல்லுவாங்களேன்னு சொல்ல. இருந்தாலும் அந்த பேச்சிலேயே பார்த்தீங்களா இல்லையா மக்களே, அது நல்லா மூஞ்சி கொடுத்து எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா இல்லையா. அதுதான் என்னதான் இருந்தாலும் நான் ஈரோடு மாவட்டம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தனி கெத்து தான். அது எனக்கு ரொம்ப, எங்கள் மாவட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே. ஆஹா மக்களே, கடம்பூர் மலை ஃபஸ்ட்டு டைமு. ரொம்ப நாளாக வந்து போகணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு மலைங்க பாருங்க. அந்த சத்தியமங்கலம் ஹில்ஸ் நல்லா தெரியுதுங்க. சத்தியமங்கலம் ஹில்ஸ் இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலை. இனிமேல் செய்யாத சத்தியமங்கலம் ஹில்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. சத்தியமங்கலத்துக்கு அதுக்கு வேறு. இப்படி போனால் அத்தானியாமா, இப்படி போனால் சத்தியமங்கலமாம்மா. எனக்கு இந்த அத்தானி இதெல்லாம் நான் வந்திருக்கிற மக்களே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு இதெல்லாம் எங்கே என்ன எதுன்னா தெரியாது. இது எல்லாம் ஈரோடு மாவட்டம் தான். ஆனால் இங்கெல்லாம் பெருசாக எந்தெந்த ஊர் என்னங்கிறலாம் பெருசாக தெரியாது. இப்போ தான் ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. அந்த அக்காட்ட நோட்டு கேட்டது எவ்வளோ பரவாயில்ல. கீரை குறைச்சி 5ஆவது கியர்லேயே போகும். 6ஆவது கியர் தான் குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 நாள் ஓட்டணும். 5ஆவது கியர் தான் ஒரு 40 ஓட்டிக்கலாம். மக்களே இங்கே நான் வந்திருக்கிற மக்களே, இங்கே தான் வந்து பெரும்பள்ளம் டேம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம். அங்கே வந்து நம்ம மாமா வீடு கூட இருக்குது. கடம்பூர் தான் போட்டிருக்கான் பாருங்க. சத்தியமங்கலம் லெஃப்டில் போனால் சத்தியமங்கலம் 7 கிலோமீட்டருங்க. நேரு போனால் கடம்பூர் 20 கிலோமீட்டர். அத்தானி வந்து ரைட்டில் போனோம்னா 24 கிலோமீட்டர். நேரு தான் ரைட். இதில் நேரு போனோம் அப்படின்னா கடம்பூர் ஹில்ஸு.
அத்தானி போனால் தேங்காய் பால் குடிக்கலாம். இப்போ கொல்லிமலைங்க 132 கிலோமீட்டருங்க இங்கே போட்டிருக்காங்க வருங்க. சேலம் 110 கிலோமீட்டரு. ஆனால் இது பெட்ரோல் பங்க் எவ்வளோ தானே இருக்குது? பெட்ரோல் பங்க் எவ்வளோ இருக்குது? பெட்ரோல் பங்க் நான் கடம்பூர் வரேண்ணா. இல்லை பாரத் பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குது? பார்த்தனே எங்கே இருந்துச்சு? இங்கேங்களா எதிரியா? ரைட் சைடு அரை கிலோமீட்டர். சரி ஓகேங்கண்ணா. அதே மாதிரி இந்த ஊரில் எல்லாம் மக்களே இந்த பலகாரம் இருக்குது பாருங்கள், இந்த பஜ்ஜி போண்டா சத்தியமாக வேறு லெவலில் சாப்பிடுவாங்க. வேறு லெவலில் இருக்கும். எங்கள் ஊரை விட இந்த ஏரியாவில் நான் நல்லாவே நோட் பண்ணியிருக்கிறேன். அதே எப்படின்னா சின்ன அந்த 5 ரூபா இருக்குமில்ல, அது மாதிரி குழம்பு ஊற்றி அதெல்லாம் அந்த பலகாரமெல்லாம் அங்கே சாப்பிட்றதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி கறியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கூறு கறி போடுவாங்க. ஆடெல்லாமே வந்து மட்டன் எல்லாமே வந்து கூறு கறி. கறிக்கடை எல்லாம் டிஃப்ரெண்ட். இங்கே கலாச்சாரமே டிஃப்ரெண்ட் மக்களே. இந்த ஆள் கேட்டிருந்தாங்களா டிஜி புது பெட்ரோல் பங்கில், அந்த பெட்ரோல் பங்க்கு தான் போயிட்டுருக்குறோம். கேர்ள்ஸ் வந்து விட்டோம் பாரத் பெட்ரோல் பங்கு. ஒரு 700 ரூபாய் கிடைக்கா? 700. காலைல தான் நேற்றா மக்களே 500 ரூபாய் கிடைச்சேன் ஈரோட்டில். 2 பாயிண்ட் இருக்குது. 700 ரூபாய் கிடைச்சோம்னா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கார்டு போட்டுக்கலாமில்ல? வேலைக்கு ஆள் வேணும்னு போட்டிருந்தீங்க, ஆள் வந்துட்டாங்களா? அங்கே படித்தேன். நின்றுச்சு. ஓகே வருது. டேங்க் ஃபுல் ஆயிடுச்சுங்களா? ஓ சரி அடிக்கலாங்களா? ரைட். டச் ஆகிடுச்சிங்க மக்களே. அதனால் ரைட்டு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இதாகிடுச்சு. பெட்ரோல் வழி நம்பிடுச்சு. தெரியுது சொன்னீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கூட பசங்க வேலைக்கு வருவாங்க. அதுக்கு தான் கேட்டேன். நீங்கள் ஆளுக்கு வேணும்னு சொல்லி போட்டிருக்கீங்கல்ல, அது ஆள் இருக்காங்களா இல்லை இல்லைங்களா? ஆள் இல்லை. சரி மக்களே, ஆள் தேவைப்படுது. ஆட்கள் தேவைன்னு பாருங்க, போர்டு கூட வச்சுருக்குறாங்க. இங்கேயும் கூட வச்சுருக்காங்க. ஓகேங்க்கா. யாராவது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அல்லது உங்களுக்கே வேலை வேணாலும் கூட தாராளமாக நீங்கள் டிஜி புதூர் 4 ரோட்டில் இருக்கக்கூடிய பாரத் பெட்ரோல் பங்கு ஓகேங்களா, கான்டாக்ட் பண்ணுங்கள். கொடிவேரி சரிங்களா? கொடிவேரி பக்கத்தில் இத்தனை போர்டு வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர். ஏன்னா ஒரு இடத்துல நமக்கு வந்து டிமாண்ட் இருந்ததுன்னா தான் நம்ம அந்த டிமாண்டு இருக்கும் போது நம்ம கொஞ்சம் நல்லா இது பண்ணலாம். நல்ல சேல்ரி, நல்ல ஒரு வீடு பங்களாலாம் கேட்டு பாரத் பெட்ரோல் பங்கு ஆறுகள் இதை போட்டிருக்காங்க மக்களே. சரி மக்களே, நான் மைக் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும். கரண்ட்டு சார்ஜ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே. கடம்பூர் ஹில்ஸ் வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த வண்டியோடைய பிக்கப் எப்படி இருக்குதுன்னு காட்டலான்ட்டு காட்டினேன். வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அத்தான் இங்கேருந்து 25 கிலோமீட்டருங்க. நாம் வரும்போது தேங்காய் பால் குடிக்கலாம் மக்களே, ஓகேங்களா? நேருவானா அத்தான் 25 கிலோமீட்டரு. அப்படியே திரும்பி கடம்பூர் ஹில்ஸை நோக்கி போக போகிறோம். இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே
மலைக்காரங்க மலை இருக்குமல்ல அந்த மாதிரி, ஏன்னா மலை பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலாச்சாரம் எல்லாமே இருக்கும். அதே இந்த ஏரியாலாம் பாருங்கள் மக்களை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாழை 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 மரம் வாழை மரம். கடம்பூருக்கு 19 கிலோமீட்டர் மக்களை, 19 கிலோமீட்டர் போட்டிருக்கேன். இந்த பாருங்க எல்லாம் வாழை தான். நல்லா தான்ப்பா இருக்குது. ஃபஸ்ட் டைம் மக்களை இந்த ரூட்டில் ஃபஸ்ட் டைம் வரேன்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக வாழை தான் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் எல்லாமே சனப்பை போட்டு கரும்பு. பவானி அந்த ஆறு இருக்குல்ல, அந்த பவானி ஆறு பாசனம், வாய்க்கா பாசனம், பவானி சாகர் வாய்க்கா சம்திங், அந்த வாய்க்கா ஒன்று வச்சு அது கூட பாயுன்னு நினைக்கிறேன். நெல் போட்டிருக்காங்க கொஞ்சம். ஒரு இருக்குதுங்க ஏரியா வியூ. நெக்ஸ்ட் நம்மளால டார்கெட் மக்களே இந்த பாக்கு மரம் தான் மக்களே. பாக்கு மரம் வந்து நான் கூட நினச்சிட்டு இந்த ரொம்ப கேப் விட்டு வைக்கணும், அப்படி தென்னை மரம் மாதிரி கேப் அப்படிலாம் இல்லை. சும்மா ஒரு 3 அடிக்கு ஒருக்கா, 3 அடி சம்திங், 3 அடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 அடி 4 அடி அந்த ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. ஒரு கண்ணா வச்சுருக்காங்க. உங்களுக்கு யாரும் விவசாயத்தில் நல்லா பாக்கு மரத்தில் அனுபவம் வாய்ந்தவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள். அடாடா ஹில்ஸ் பாருங்க மக்களே, பக்கத்துலேயே வந்துட்டேங்க. பார்க்கறதுக்கே நல்லா ரம்மியமாக இருக்குது. அது குறிப்பாக அந்த இடத்த பார்த்தா சிவலிங்கம் மாதிரியே இருக்குது. மக்களே கடம்பூர் 17 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல எல்லக்கல் பாருங்க எங்கேயோடய போட்டு வீட்லேயே வண்டியை போட்டு வயலாடுறீங்க. என்னப்பா அது ஊரே தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணியிருப்பாங்களா எடுத்துக்கிது. வெல்கம் டு தி வாட் ஓட்டனி வேர்ல்டு மாமே அப்படிங்கிற மாதிரி. வெல்கம் டு தி கடம்பூர் மக்களே. இந்த பக்கம் இன்னும் என்னை நினச்சா எனக்கே அப்போ டென்ஷன் ஆகுது மக்களே. இங்கேயோ போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். கேரளா கர்நாடகான்னு. நம்ம ஊர் ஈரோடு மாவட்டம் 100 கிலோமீட்டர் தான். ஆனால் சொல்கிறதுக்கு ஈஸி. 100 கிலோமீட்டர் ஈரோடு மாவட்டம்னு. எங்கள் ஊர்லேருந்து இங்கே 100 கிலோமீட்டர் மக்களே. அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு வந்திருக்கிறேன். அப்புறம் அதனால தான் பக்கம் பாடாக இருந்தால் டக்குன்னு வந்து எடுத்துடலாம். தூரம் அதிகம். வேற லெவல் இருக்குப்பா. ஐயோ மக்களே இங்கே வாருங்க. இதனால் வரைக்கும் போன ஹில்ஸை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அது எதுவுமே ஃபஸ்ட் டைம் வரும்போது அப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ பாருங்க இந்த மண் சரிவாக அப்படி ஏதாவது பாருங்க இந்த இடத்துல ஹில்லு தெரியுதா மக்களே. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படி தான் இந்த ரூட் இருக்க போகுது அப்படிங்கிறது. கடம்பூருக்கு 16 கிலோமீட்டரு. வெயிட்டிங்லேயே வெறியாகுதே. யானை வரணும், சிறுத்தை வரணும். ஆனால் என்னைய வந்து எதுவும் பண்ணக்கூடாது. மக்களுக்கு ஏதோ ஒரு யானை சிறுத்தையெல்லாம் வந்தால் சோழி பிடிச்சிரு, யானை வந்தால் செமையாக இருக்கும். ஆனால் வந்து என்னென்னா நமக்கு அள்ளுட்டுரும் மக்களே. மக்களே பெரும்பள்ளம் நான் சொன்னல டேமு, அது வந்து இதுலேருந்து 4 கிலோமீட்டரு. சரி வாங்க போயிட்டே போயிடலாம். அண்ணா இந்த பெரும்பள்ளம் டேம் இதில் போனால் வருமல்ல? பெரும்பள்ளம் டேமு. சரி ஓகே. ஃபுல்லாக அங்கே பாருங்க மக்காச்சோளம். வெளியே வந்து ஃபென்சிங் வந்து கரண்ட் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் காட்டு பண்ணி அதிகமாக வரும். மாதிரி காலங்காலத்தில் வேலைக்கு போயிட்டுருக்குதுங்க ஆயாலாம். ஆஹா மக்களே இங்கே இருக்குது. மக்களே இங்கே வந்து தங்கலாங்க. ஒரு நாள் அடுத்து கவின் மாமான்னு சொல்லி ஒரு நமக்கு மாமா ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஃபோன் அடிக்கிறேன். அங்கே போயிட்டு ஃபோன் அடிக்கிறேன். மாமா உங்கள் ஊரில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறேன். அவர் வீடு இன்னும் உள்ளே இருக்குது, தோட்டத்துக்கால் இருக்குது. கையிலேயே வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்யை தேடி அலையிற கதை என் பொழப்பு இருக்குது. இங்கெல்லாம் நான் சொன்ன அத்தனை ஊர்லேயும் கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் எல்லாம் சொந்தக்காரனுக்கு இருக்கானுங்க. ஆனால் டேம் இதெல்லாம் நேரு தானே? சரி. காலங்கட்டால் ஆற்று தண்ணியை தேடி இருக்காங்க.
அதான் கையிலேயே வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலையிற கதையா. இதை சுற்றி அத்தான சொந்தக்காரனுங்க இருக்கானுங்க. வந்தோம்னா போட்டு வீடியோ தெறிக்க விடலாம். ஆனால் இங்கே வர மாட்டேங்கிறேன். ஈரோடு மாவட்டத்தில் பிறந்ததுக்கே ஒரு காரணம் இருக்குது. கடவுள் எல்லாத்தையும் ஒரு காரணத்தோடு தான் கொடுத்துருப்பார். அதை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும். சரி, ஓகே, எது எப்போ நடக்குமோ அது அப்போ நடக்கும். சரிங்களா? நம்ம என்ன சொல்கிறது, இறைவன் சித்தம், அவ்வளோதான். எல்லாமே அவனுடைய சித்தம் தான். பாருங்க, வெங்காயம் போட்டிருக்கிறாங்க. ஐயோ 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 ஐயோ, என்ன இடம் மக்களே, இங்கே பாருங்க. சே, இந்த கீழே இது வந்து வெங்காயம் சொட்டுநீர் பாசனம் போட்டு ஃபுல்லாக வாழை. ஐயோ, அந்த ஹில்ஸ் அங்கே பாருங்க. நான் சொன்ன அந்த ஹில்ஸ் எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள் அந்த இடம் மட்டும். இந்த டைமில் மீன் மட்டும் பிடிச்சாங்கன்னா நம்ம வரும்போது ஒரு வீடியோ போட்டுடலாம். இங்கே டேமில் மீன் சாப்பிட்ற மாதிரி. ஆனால் நல்ல பச்சை பசலேன்னு இருக்குதுங்க கம்மன் ஏரியாவில். மக்களே, கொஞ்சம் வியூஸ் மட்டும் போக வைங்க மக்களே. சம்பாரிச்சு காட்டை வாங்கி இந்த மாதிரி இடத்துல வந்து காட்டை வாங்கிட்டு ஒரு ஏக்கரா வாங்கி போட்டோம்னா அப்புறம் வீடியோ போட்டு தெறிக்க விடுவேன். நம்மளுக்கு வியூஸ் போகுது. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து குறையெல்லாம் சொல்ல மாட்டேன் மக்களே. ஆண்டவ புண்ணியத்தில் பரவாயில்ல மக்களே. ஐயோ, இந்த இடம்லாம் என்னங்க இது? சே, நிறுத்தி நான் செல்ஃபியில் எடுக்காமல் இந்த இடத்துலாம் வரவே மாட்டேன். சரியான வியூ. ஆஃப் பண்ணிட்டு என்ன வியூ. இதை விட அந்த டேமுக்கு போனால் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். தெரியுதா மக்களே? 360 டிகிரி பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். சரி வாங்க, இங்கே நின்று எடுக்கிறத விட டேமில் போய் எடுப்போம். ஃபுல்லாக வாழைங்க, வாழைக்கு மத்தியில் தான் இருக்கிறோம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட சுவிட்சர்லாந்து என்றாலும் அது இந்த ஊரை போல வருமா? அப்படிங்கிற மாதிரி இங்கே வாருங்க மக்களை. என்னங்க போய் சுவிட்சர்லாந்து? அடா 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 அடா. ஒய்யோ மக்களே, இங்கே பாருங்க. இங்கே வண்டியே விட்டுருவான்றது எங்காச்சு. சரியான வியூங்க. சுற்றிலும் ஹில்லுங்க. அப்படியே நம்மளை சுற்றிலும் ஹில்லு. இப்போ ஏற்பட்ட இந்த வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் சத்தியமாக சரியான சீனுங்க. நான்லாம் இங்கேருந்து டெய்லி இந்த வீட்டில் மாதிரி இருந்தால் மாடியில் பட்டு தூங்கி எந்திரிச்சோன்னே அப்படியே இந்த சன்ரைஸை பார்த்தா அடா 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 அடா. தெரியுதா மக்களே? சுற்றிலும் இல்லைங்க. சே, சரி வாங்க. நான் எங்கடா நிலம் வாங்குறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். முடிவே பண்ணிட்டேன். இனி நிலம்னு ஒன்று வாங்கினா, காடுன்னு ஒன்று வாங்கினா அது இந்த பெரும்பலத்தை தான் வாங்குவேன். சரியான வியூ. இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் மக்களே. ஆனால் அப்போ வந்து இது பண்ணல. இதில் போகலாமா? ஓ, டிராக்டர் போகிறதா? சரி 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 சரி. மக்களே, அதில் போனால் செம்மையாக இருக்கேன். சும்மா ரெண்டு போயிட்டு வந்துடுமா? போன மேலே அங்கே இதுக்கு மேலே போகலான்னு நினைக்கிறேன். வாங்க மக்களே, இதுக்குள்ள தான் மக்களே நம்ம மாமா வீடு சொன்னால மக்களே. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற மக்களே. இங்கெல்லாம் வீடியோ எடுத்துருக்கிறவங்கள மக்களே. இங்கே வந்து காட்டுக்கால வந்து ஒரு ஆயாவும் தாத்தாவும் இருப்பாங்க. நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு காஃபியெல்லாம் கூட வச்சு குடிச்சிட்டு அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவில் கொடுக்குறேன். கருமலையான் மூலிகை மக்களே. இந்த எஸ்கேஎம் இதுதான் வந்து இந்த பைல்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருந்து இவங்க தான் இது கொடுப்பாங்க மக்களே. இதுலேருந்து உள்ளே இருக்குது அவங்களுடைய அந்த இடம் வந்து உள்ளே இருக்குது. வாங்க அப்படியே மேலே போகலாம். அங்கே வண்டி போட்டு ரைட்டு. இதுக்கு அந்த பக்கம் பைக்கு நாட்டு அளவுடு. அந்த இடத்துல அந்த ஆயா பேச்சு கேட்காம ஏதாவது வந்திருந்தோம்னா மேலே விட்டு ஒரு வீடியோ போட்டு தாக்கியிருக்கலாம். சரி வாங்க, வேண்டாம் எதுக்கு போய் வம்பு. பா ஓகே மக்களே, ஃபைனலி வந்தாச்சு.
ஐயோ எப்பேற்பட்ட மக்கள் இங்கே நம்ம எல்லாமே வீடியோ பண்ணியிருக்கிறோம். அந்த கருமலையான் மூலிகைன்னு சொல்லி இருந்துச்சுல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து நேர் போனோம்னா ஃபைல்ஸுக்கு மருந்து கொடுப்பாங்க. அங்கே வந்து ஒரு இது மாதிரி கஷாயில் ஒரு இலை அரைச்சி கொடுப்பாங்க. அது வந்து குடித்தோம் அப்படின்னா அதாகும். ஸோ அந்த வீடியோவும் கொடுக்கணுமா? ஐயோ சரி, நான் அந்த வீடியோ கொடுக்குறேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் கூட இருக்கும். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள் அந்த வீடியோவும். சரி, ஏதோ மக்கள் ஐ பட்டனில் கொடுக்குறேன். இல்லைனாலும் K7 ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். நம்ம வீடியோ அந்த வீடியோ வந்துடும். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் தான் நேர் போகணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் ஏன் பேசலை அப்படின்னா இந்த சத்தத்தை கேட்க வைக்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ மைக் போட்டிருக்கேன். அந்த சத்தம் கேட்குதுன்னு தெரில. குருவி செம்பூத்து கற்றுது. செம்பூத்துனா பூத்துன்னு கற்றும். அதை சின்ன வயசில் எங்கள் அம்மா என்னன்னு சொல்லி பயப்படுத்துனா அதான்டா கோமாளி அப்படிங்கி. செம்பூத்து கத்துறது வந்து எப்படி கற்றுனா பூத் அப்படின்னு கற்றுமா. அதை வந்து எங்கள் அம்மா என்ன சின்ன வயசுலேருந்து அது கோமாளி அப்படின்னு சொல்லி பயப்பட்டு விட்ருவாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல அப்படியே தண்ணி லைட்டாக போயிட்டு ஐயோ பட்டாசாக இருக்குதுங்க மக்களே. சே, இந்த ஒரு டேமா. இன்னொரு டேம் போகிற வழியில் அந்த பக்கம் குண்டேரிப்பள்ளி டேம்னு ஒரு டேம் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் வரணும் மக்களே, கண்டிப்பாக இங்கே வரணும். வந்து இங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு வீடியோ எடுத்தோம்னா பட்டாசாக இருக்கும். ஐயோ இது வேறு பயம். இங்கே என்னது நீங்களா யானை இதெல்லாம் அதிகம் மக்களே. ஆவாரம்பூ பாருங்க இங்கெல்லாம். எங்கள் அப்பாவுக்கு சுகருக்கு ஆவாரம்பூ எங்கள் வாய்க்காட்டில் தொலைவி கிடந்து இங்கெல்லாம் அத்தனை கிடக்குது. பசங்கள்லாம் பாருங்கள் வச்சு கறி வறுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதா? அண்ணன் வந்து இது வேற வெட்டிகிட்டு இருக்கிறாரு. இங்கெல்லாம் பாருங்கள். ஐயா வணக்கங்க ஐயா. KFC சிக்கன்லாம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க மக்களே. பிரியாணி, பக்கெட் பிரியாணி. இதா ஏய் இது காலிஸ் என்னது காலிஸா? காலிஸ் பிரியாணி வாங்கி மார்பீஸு ஜுனோ. இந்த இடம் சரியான வைப் பண்ணுற பிளேஸாக தெரியுது. ஏங்க என்னங்க இது ஐயா? இங்கெல்லாம் என்ன பசங்கள்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து சாப்பிடுவாங்களா? நினச்ச போதெல்லாம் வருவாங்க. மட்டன் எடுத்து வந்து வறுப்பாங்களா? ஆ, தண்ணி அடிச்சுட்டு இங்கெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்களா? இங்கெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்களா? ஆஹா, அதே இல்லை சட்டி நிறைய வச்சுருப்பாங்களாட்டு இருக்குது. சண்டை பிடிக்காது போனால் சரி. சண்டை பிடிச்சிட்டா அடி விழுந்துரு. எப்போ வேணால் வரலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. சரி. அதான் மக்களே, வந்தால் அவன் பாட்டுக்கு ஜாலியாக கறியை வறுத்து சரக்கு போட்டு போனால் எந்த தொந்தரவும் கிடையாது. சண்டை போட்டு தேவையெல்லாம் வம்பிழுத்து ஏதாவது நையாண்டி நக்கல் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அப்புறம் அடி விழுந்துரு அப்படின்றார் அவர். அப்புறம் அது எல்லா ஊர்லேயும் உண்டானது தானே. எங்கே போனாலும் நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த பழக்கத்தை மட்டும், இந்த தண்ணி போடுறது இதெல்லாம் அவன் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இந்த பாட்டில் உடைக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப தப்பான விஷயம். இந்த யானையெல்லாம் போகும் வரும். இதை ஏன் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு தான் வந்து அந்த பாட்டிலுக்கு அந்த 10 ரூபா வந்து சேர்த்து வாங்கி அதை திரும்ப கொண்டு கடையில் கொடுக்குற அந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு வந்து போட்டதே இதனால தான். அது ஃபஸ்ட்டு ஹில்ஸில் தான் அறிமுகப்படுத்துனாங்க பாட்டிலெலாம் நிறைய இதாகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயம் நல்ல விஷயந்தான். ஸோ அந்த பாட்டிலை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. இதிலிருந்து பாருங்கள் தண்ணி அப்படியே போகிறது கொண்டு இருக்குது. வாங்க அப்படியே மேலே ஏறி காமிக்கிறேன். பழைய வாட்டர் கேன் எடுத்து தண்ணி பிடிச்சி பார்த்துக்கலாம் மக்களே. வந்தாச்சு. பார்க்குறீங்களா? சத்தியமா இந்த இடம் பெரிய என்ன சொல்கிறது, ஃபேமஸான பிளேசஸ் எல்லாம் கிடையாது. மேட்டூர் டேம் மாதிரியோ பவானிசாகர் டேம் மாதிரியோ ஃபேமஸான டேம் கிடையாது. ஆனால் இந்த இடம் வந்து சின்னதாக இருந்தாலும் அல்டிமேட்டான ஒரு வியூ. எப்படி பார்க்கல முக்குலு? ஐயோ
சத்தியமாக சொல்கிறேங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த மலையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த அழகான இந்த குட்டி நீர்த்தேக்கம், சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு 100க்கு 101 மார்க் கொடுக்கலாங்க. அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. தெரியுதுங்களா? நம்ம பைக் அங்கே நிற்கிது பாருங்கள். அங்கே நிற்கிதா? உண்மையாலுமே எப்படி மக்கள் இருக்குது? நல்லா சொல்லுங்கள். பாருங்க அந்த சிவலிங்க மலை. மக்களே இதில் மீன் பிடிப்பாங்க மக்களே. நல்லா ஒரு சீசன் டைமில் வந்து மீன் பிடிப்பாங்க. அந்த டைமில் வந்து அப்படின்னா பெரிய பெரிய மீன், சின்ன மீன்லாம் இல்லைங்க. ஒரு மீன் 5 கிலோ 10 கிலோ சைஸில் இருக்கும். நான் போன டைம் வந்தால் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அப்போல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் மக்களே. நல்லா கண்டென்ட் எடுத்துருக்கலாம். தண்ணி அதேமாதிரி இருக்கும் பாருங்க, நீட்டாக இருக்குதுங்க தண்ணி. பாருங்க மக்களே, இதா டேரெக்ட் மழை தண்ணி மக்களே. இங்கே இருக்கிற தண்ணி மற்ற டேமில் தண்ணியெல்லாம் எப்படி இருக்கும்? பச்சை கலர் இருக்கும், கருப்பு கலர் இருக்கும். இங்கே பாருங்கள், ஏன்னா இது வந்து எங்கேயுமே போகிறதில்ல. மக்களுடைய கழிவுகள் வந்து இதில் வந்து வரதே இல்லை. அந்த மலை சரிவிலிருந்து அப்படி டேரெக்டாக இறங்கி இந்த இடத்துல இருக்குது மக்களே. பவானிசாகர் டேமு கூட வந்து பார்த்திங்கன்னா கலர் வேறையாக இருக்கும். அது எங்கேருந்து வருது அப்படின்னா, பவானிசாகர் டேம் வந்து ஊட்டியிலிருந்து வர தண்ணி எல்லாமே சேர்ந்து வருது. அதுவும் கூட அன்றைக்கி நாங்கள் போய் நம்ம மன்சூர் மாமா கூட வெடி போட்டுருந்தோம்ல மக்களே. அது பார்த்தீங்களா இல்லையா? பச்சை கலரில் ரொம்ப கசகசன்னு இருந்தது, பாசான்லாண்டு. இந்த தண்ணி பாருங்கள் மக்களே, குவாலிட்டி பாருங்கள். மனசார சத்தம் கேட்குதா? தண்ணி சலக்கு நடிக்கிறது எப்படி இருக்குது தண்ணி? சத்தியமாக வேறு லெவல்ப்பா. அடா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  சார், நொறுக்குதுங்க வியூவு மக்களே. எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில மக்களே. இந்த இடம் லொக்கேஷன் வேணுமா? இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அந்த சன்னு தான் இப்போ பாருங்களேன். தெரியுதா? அங்கே ஒரு வீடு இருக்கா? அப்படியே பாருங்கள், அது அங்கே ஒரு வீடா? அப்படியே தான் பாருங்கள், அங்கே இருக்கும் பாருங்கள். அதை உள்ள அங்கே இந்த பாருங்கள், அங்கே இதெல்லாம் பாருங்கள், அங்கங்கே உள்ளே இருக்காங்க பாருங்கள், ஃபாரஸ்ட் ஒட்டி. இதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து யானையை வந்து நிறைய டைம் அந்த எனக்கு தெரிஞ்சு நம்ம அங்கெல்லாம் கூட போய் வீடியோ எடுத்துருக்குற மக்களே. அந்த ஆயா சொல்லு, இது இங்கேயும் நான் உள்ளே போனேன், நடந்து போய் வீடியோ எடுத்த மக்களே. நான் இதுக்குள்ளே தான் நினைக்கிறேன். அப்போ அந்த ஆயா சொல்லிச்சு, இங்கே யானை வந்து செவுத்து தட்டிக்கிட்டு இருந்தது, நான் போன முடுக்குனேன். இந்த வடிவேல் படத்தில் சிவன் போன முடிக்கிட்டு அந்த நாயின் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நான் வந்து முடுக்குனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அந்த வனவிலங்குகளோடவே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றிலுமே வந்து இதை பாருங்க, அங்கங்கே நிறையா இருக்குங்க வீடு. இதை பாருங்க, இதான் அங்கே தெரியுதுங்களா? அங்கே அதான் உள்ள இவ்விடத்து இருக்குது. இதை பாருங்க, அங்கே ஃபுல்லாக மக்களே பாருங்க. அதை இங்கெல்லாம் அங்கெல்லாம் வீடு. இங்கே பாருங்க மக்களே, அங்கங்கே உள்ள இதை இங்கே வருத்துப்பா. இந்த வியூ தாங்க. ஐயோ, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தான் அன்றைக்கி நம்ம பையன் ஓஜி கேசமன் பேக்குன்னு. எனக்கே அப்படி வேணா தோணுது. ரொம்ப நாளாக ஒரு 1.5 வருஷமாக ஃபார்ம் அவுட் ஆகிட்டேன்டா. இப்போ தான் திரும்ப ஃபார்முக்கு வந்திருக்கேன். செம்ம மச்சான், செம்ம மக்களே. ஹாப்பியா? சரி, அந்த கீழே அந்த அலையாக இதை மட்டும் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கீழே விட்டுருப்பேன். இங்கே பாருங்க, இதை மட்டும் பார்த்தா அந்த மீன் உடம்புல இருக்க அந்த செதில் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த தண்ணி அந்த காற்றுல இப்படி ஆடுது பாருங்கள் மக்களே. தெரியுதா மக்களே? செதில் கணக்கு அப்படி ஒரு எப்படி இருக்குது பாருங்கள். ஐயோ, மாசுபடாத தண்ணி, மாசுபடாத ஊர், மாசுபடாத மக்கள். அங்கே பாருங்க மக்களே, ஏரோப்ளைன் பறக்கிறது என்னடா கேஸா பெரிய விஷயமான்னு நீங்கள் நினைக்கலாம். இண்டிகோன்னு நினைக்கிறேன். இண்டிகோ தானே? அப்படி தான் நினைக்கிறேன். உங்களுக்குள்ளே போகுது பாருங்க ஏரோப்ளைனு. எப்படி மக்களே, நம்ம கேமரா ஜூமு இந்த ஒர்க்குதா? சரி, ஓகே மக்களே, இந்த இடத்துலேருந்து ஒரு பெரிய விடையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளம்புறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை மக்களே, இந்த மாதிரி இடத்துல வந்து காடு வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஏக்கரை அதிகபட்ச தேவையில்லை. ஒரு ஏக்கரை இருந்ததுன்னா காடு வாங்கி தான் அந்த இடத்துல அந்த வீட்டில் இருக்கலாம். அந்த மாதிரி அதுக்குள்ளே அந்த இடத்துல ஒரு ஏக்கரை மட்டும் கிடச்சிதுன்னா
காடு வாங்கி போட்டு அந்த இடத்த அப்படியே ரெசார்ட்டாக மாற்றிடுவோம் மக்களே. ரெசார்ட்டாக மாற்றிட்டு பிஸ்னஸாக பண்ணிடலாம். ஃபேமிலிக்கு தனி, பேச்சுலருக்கு தனி. வந்தாங்க அப்படின்னா கறி வறுத்து கொடுத்துருவோம். அந்த மாதிரி அது வேறு லெவலில் பிஸ்னஸ் செமையாக இருக்கு மக்களே. அது ஒரு ஆசை. சரி பார்க்கலாம். சரி ஓகே, செம்ம. எல்லாமே நம்ம பண்ணுறது தான் இருக்குது. அது இப்போ வேணாம், அது ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஆனால் இடம் வாங்கி போட்டால் பெஸ்ட்டு. சரி ஓகே. இயற்கை என்னையே அது நான் கொஞ்சம் சென்டிமெண்ட்டான ஆளு மக்களே. இறைவனுக்கு நன்றி. இறைவன் மிகப்பெரியவன். சத்தம் கேட்கும் பாருங்க. இதுக்குள்ளதான் மக்களே, இதுக்குள்ளதான் இங்கேயே வந்து பாதை போகுது. சரி, உங்களை நான் பாதைக்கு பக்கத்தில் போயிட்டு நான் மீட் பண்ணுறேன். கடம்பூர் இங்கேருந்து 14 கிலோமீட்ரு, காரலயம் 28, கேர்மேல 55. கேர்மேல செக் போஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பண்ணியிருக்கேன், அந்த இடத்துக்கு போயிருக்கேன் நினைக்கிறேன். குன்றி 31. கடம்பூர் தான் இருக்கல பக்கம். ஃபஸ்ட் எடுத்தோடனே கடம்பூர் தான். 14 கிலோமீட்ரு. சரி ஓகே, ரெடி டு அட்வென்ச்சர். ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட் இருக்குது, போகலான்னு நினைக்கிறேன். எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. சாமி கும்பிட்டு போயிடலாமா மக்களே? ஆமாம் மக்களே, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது அதுவும் பாருங்கள், சிவன் தான் இங்கெல்லாம். சிவன் மாதேஸ்வரன் இருப்பார். அனிமல்ஸ் தான் மிகப்பெரிய பயமே நம்மளுக்கு. இங்கே பாருங்க, ஜம்முன்னு சுவாமியப்பா ஆண்டவா. மாதேஸ்வரன் நடத்த இருக்குது மக்களே. சாமி வந்து புலியில் வர மாதிரி, கையில் அருவாளில் வச்சுருக்க மாதிரி பாருங்க, தெரியுதா? எல்லாம் எத்தனை சாமி இருக்குது இப்போ. இங்கே பாருங்க, நேர் வந்து பத்திரகாளி, ஓம்காளி, ஜெய்காளி சுவாமி அப்பா. இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா? இந்த இடத்துல பாருங்க, புலி மேல் இருக்க மாதிரி. பக்கத்துணையாக வரணுமப்பா ஆண்டவா, இறைவா. மூதேவிகளே, யானை வீடு வந்துடக்கூடாது குறுக்கால. ஆஞ்சனையா, எல்லா கடவுளையும் கும்பிட்டுக்குவோம். இவர் பாருங்க, இவர் யாருங்க? இவர் யமதர்மரெலாம் வச்சுருக்காங்க. சரி, இவர் ஒரு கும்பிட போட்டுருவோம். யமனை, யானை வந்தால் யமனே வர மாதிரி தானே. சரி ரைட்டு. ஆஹா, அப்பன் சிவபெருமான் இருக்காரப்பா. மும்மூர்த்திகளும் இந்த இடத்துல இருக்காங்க மக்களே. எல்லா சாமி, எல்லாம் ஒரு இதுவும் எல்லா தெய்வம் இருக்குதுப்பா. அங்கே வந்து விஷ்ணு, பிரம்மா, சிவன், அதுக்கப்புறம் சாய்பாபா, எல்லாம் எத்தனையோ எல்லாமே இருக்குது. அப்பனே ஆண்டவா, இறைவா. சரி ரைட்டு மகளே, போகலாம். சிவா நமச்சிவாயா. ரெடி டு அட்வென்ச்சர். மலைப்பாதை ஆரம்பம், மெதுவாக செலவும். நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டி நான் மெதுவாக தான் போவேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறோம், சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவோம். கடம்பூர் 15 கிலோமீட்டர் ரோடு இருக்குதுங்க. ஆஹா மக்களே, எனக்கு தெரிஞ்சு நம்ம வண்டி எடுத்து சென்னிமலை வந்து ஹில்ஸ் ஏற்றணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது சின்ன ஹில்லு. ஒரு பெரிய ஹில் வந்து ஏற்றுறது வந்து அது இந்த ஹில்லு தாங்க. அவ்வளோதான் கேட்டு நம்ம தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த ரோட்டில் மக்களே. ரொம்ப நாள். ஆனால் எதுவுமே நம்ம நினைக்கிற மாதிரி இங்கே ஒரு கோயில் ஒன்று போகுதுங்க. ஐயனார ஏதோ போட்டிருந்தது. இந்த இடம்லாம் பாருங்கள், சரியான டேஞ்சரு. இந்த பாறையை ஏதோ ஒரு சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாறை எடுக்காமல் ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரில. தெரியுதா மக்களே? இங்கே பாருங்க, எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல பாறை எடுக்காமல் இப்படி போட்டிருக்காங்க கோட்டை. என்னப்பா இது? சரி ஓகே, அது ரிஸ்க்குன்னு யாரும் நைட் வந்தாங்கன்னா பெரிய டேஞ்சர் ஆயிரும். ஏன் அந்த பாறை எடுக்கிறதுக்கு என்ன ஏதாவது அமானுஷ்யம் இருக்குமோ தெரியல. ஆஹா, ஐயோ மக்களே, இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட் கிஃப்ட் விட்டோம்னா பள்ளத்துள்ள விழுவ மாட்டேங்குது.
பெரிய இந்த ரோடெலாம் கிடையாது. இப்போ திம்பம் ஹில்ஸ்னால் அது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸான ரோடு. பர்கூர்னா அது ஓரளவுக்கு ஃபேமஸ்ஸு. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பெரும்பாலும் உள்ளூர்வாசிகள் பயன்படுத்தக்கூடிய ரோடு. பாருங்க, ஆரம்பத்திலேயே ஃபஸ்ட்டு அனிமல் சைட்டிங் குரங்குக்கு தீனி கொடுக்கறது சட்டப்படி தவறு. நம்ம நின்ன உடனே ஒரியாரானுங்க தம்பி, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை நம்மகிட்ட. நீங்களாம் காட்டுக்கால இயற்கையோட இயற்கையாக போய் சாப்பிடுங்க, அதுதான் வந்து உடம்புக்கு சத்து. இது கர்நாடக கலாச்சாரம் மிக்ஸ் ஆகிருச்சு மிக்ஸ் ஆகலை, இதெல்லாம் கர்நாடகன் தான். அதாவது கர்நாடக பார்டரில் தான் இருக்கிறோம். சுவாமிப்பா ஆண்டவா இறைவா, ஏன் அப்படியே போகாட்டி இன்று தான் கும்பிட்டு தான் போகணும். இப்போ என்ன போய் போகிறோம், இப்போ போய் ஒன்று கோட்டையாக கட்ட போகிறோம். ஏன் மக்களே, இங்கேயும் கும்பிட்டோம் இங்கேயும் கும்பிடுவோம். கோயில் உங்களுக்கு காமிச்ச மாதிரி இருக்குமில்லங்க. அப்பனே ஆண்டவா இறைவா, பெரிய சாமி இது கோயில் உற்சவ. ஓ பெரிய சாமி அவரு. ரைட் ஆண்டவா இறைவா. சைடெல்லாம் பாருங்கள், பள்ளத்தாக்கு பாருங்கள் இப்படி இருக்குன்னு. ஆனால் இந்த மாதிரி வண்டி எடுத்து ஓட்டும் போது மக்களே, அந்த ஹில்ஸ் ஓட்டுறது தான் மக்களே அது சத்தியமாக. ஹில்ஸு ஹைவே, இந்த உள்ளூர் ரோட்டில் ஓட்டுறதுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடப்பாக இருக்குது. ஆனால் ஹில்ஸ் ஓட்டுறதுக்கும் ஹைவே ஓட்டுறதுக்கும் தான் இந்த வண்டியை அதான் அட்வென்ச்சரு. மெயினாக ஹில்ஸ் மக்களே, மட்டைக்கலாம் தெருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இதாக பாருங்க, இதெல்லாம் வந்து அந்த எப்படி சொல்கிறது, ரொம்ப டேஞ்சரஸான வழி மக்களே. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் எப்படி தெரியுதா? இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த தடுப்பு சுவரே இல்லாமல் அப்படியே ரோடோட ஒன்றா இருக்குது இந்த தடுப்பு சுவர் எல்லாமே. இதெல்லாம் வந்து சத்தியமாக அரசாங்கம்லாம் பார்த்து கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். லெஃப்ட் சைடு வச்சு வண்டி ஓட்டணும்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் பள்ளத்தாக்கு ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. சத்தியமாக அதெல்லாம் வந்து லெஃப்ட்டில் விட்டோம்னா கவுந்தடிச்சு விழுவ வேண்டியதான். அதனால் தயவு செஞ்சு உள்ளூர்காரங்களுக்கெல்லாம் இந்த வழி தெரியும். வெளியூர் நண்பர்கள் யாராவது வந்து ட்ரைவ் பண்ண வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்து வாங்க. இருட்டுக்காலையெல்லாம் மேக்ஸிமம் இருட்டுக்கால வரவே வராதிங்க. இந்த ரோட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எப்படின்னு தெரில, அது தெரில எனக்கு. தயவு செஞ்சு பகல்லே வாங்க, ஆனால் லெஃப்டில் மட்டும் விட்டுறாதீங்க வண்டியை. அவ்வளோதான். எல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஆள் வரதே ரொம்ப சிரமம். ஆனால் நல்லா பசுமையாக இருக்குதுங்க, மழை பெஞ்சிருக்குதுங்க மக்களே. எப்படி சொல்கிறது, வியூ இது இங்கே ஒரு ஓடம் வருது மக்களே. இதை பாருங்க, இதான் இந்த மாதிரி தான். இதா வந்தீங்கன்னா மக்களே, இதில் மட்டும் லெஃப்ட் கொஞ்சம் நழுவுச்சுன்னா போய் அந்த பாறையில் விழுவ வேண்டியதுதான். ஸோ ரொம்ப டேஞ்சரு. அண்ணா சரி, அண்ணங்கிட்ட கேட்போம் அந்த ரோட்டை பற்றி. ஏன்னா எதனால் இந்த ரூட்டில் இவ்வளோ இதாக இருக்குது, ரொம்ப ஆபத்தா? கொஞ்சம் லெஃப்ட் விட்டோம்னாலே உள்ள பள்ளத்தாக்கில் போயிடுவோம் மாட்டிருக்கே. மற்ற ரூட்டு மாதிரிலாம் இல்லை, திம்ப மாதிரிலாம் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் ஓட்டம், தெரியாமல் வேகமாக வந்தால் போச்சு. நீங்களே எந்த ஊர்ண்ணா? கடம்பூரா? சரி நான் பார்க்கலாம், நான் வேறு இங்கே நிற்கிறேன். பாய். இதான் கேட்கலான்னு கேட்டேன். வண்டி நம்ம வேறு இன்னைக்கு அங்கேருந்து வேகமாக வந்தாங்க வைங்க. கடம்பூர்லேருந்து மேலேருந்து கீழே தக்காளி கொண்டு வராரு. மேலே தக்காளி போட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். கேசவா நிற்காம வண்டி ஓட்டுறா ஜாலியா. ஏன்டா நின்று கடுப்பேத்துற? இப்படி இல்லை கேசவா, எனக்கு நானே பேசிக்கிறது. இந்த மாதிரி போட்டுறதா கூட பரவாயில்ல மக்களே. பெரிய சாமிங்கிறது யானை மக்களே, யானை. ஆனால் சரியான ரூட். இந்த கொடைக்கானல்ல பன்றி மலைன்னு சொல்லுவாங்கல்ல, பன்றி மலை ரூட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. பார்த்தா அந்த வீடியோவில் பார்த்துருக்கேன் நான் ஒரு சில வீடியோ. நெக்ஸ்ட்டு கொடைக்கானல் மக்களே போக போகிறோம். இது நான் வரைக்கும் நான் போகாத வழியில் அந்த பன்றி மலை ரூட்டில் போக போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொடைக்கானலுக்கு 4-5 வழி இருக்குது. அதில் வந்து மக்கள் அதிகம் போகாத வழியில் போக போகிறோம். ஆனால் ரோடு சூப்பராக இருக்குதுங்க. அந்த இடத்துல பாராட்டே ஆகலாம். ஐயோ, நம்ம சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் இப்படி இடம் கண்ணில் விடாம. ஆனால் கடை சரியான டேஞ்சரு. மக்களு இது நான் காமிச்சே ஒன்று மக்களையும் கூப்பிட்டு அந்த இடத்துல வண்டி நிறுத்திட்டு வரதுங்க. இதை காமிக்காமல் போனால் நம்ம ஒரு யூடியூபருக்கு அழகே இல்லை.
பாருங்க எப்போ இந்த அளவுக்கு வியூவா எங்க இத்தனை நாளாக இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணிட்டானே மக்களே. அடா 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 அடா. ஆனால் இந்த வீடியோ மோட்டோ விளாக் பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது அண்ணாலாம் மேலே ஃபேமிலியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா அந்த ஹில்ஸு? அந்த ஹில்ஸ் என்னடா அதோட முடியுது, அது தனி ஹில் மாதிரி இருக்குது தெரியுது. அட்டாச் தான், பட் இடையில வேலி போகுது. இங்கே பாருங்க நம்ம வந்த டேம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க மக்களே, அந்த இடத்துல நின்று தான் நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்துருக்கிறேன். ஐயோ செமையாக இருக்குதுங்க மக்களே. அடாடாடாடாடாடா உள்ளே பாருங்க, இப்போ பாருங்க தெரியுது பாருங்க. அப்போல்லாம் நான் 1-2 வீடுன்னு தானே சொன்னேன். அங்கே ஒக்க மக்கா உள்ளே கிட்டத்தட்ட ஒரு 30-40 வீடு இருக்க மாதிரி இருக்குதுங்க. இதான் இந்த வீட்டுக்கு அன்றைக்கி நான் போனேன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுக்கு போகல, ஆனால் அந்த வீடில் எப்படி தான் இங்கே போய் இருக்காங்களோ தெரில. போங்க சாமி. இதெல்லாம் யானை தண்ணி குடிக்க வர இடம் மக்களே. இதெல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்காங்கன்னா பெரிய இதுதான். சரி வீட்டு வாங்க போகலாம் வாங்க. உங்களை பார்த்துட்டு போகிறேன் யாரா இது அப்படின்னு. நான் மால் நிற்கிறான் பாருங்க, ஜம்முன்னு கெத்தா மாசா. என்னடாச்சு? டேய் ஆட சைடு ஸ்டாண்ட் எடுக்க மறந்துட்டுனா நானே பயந்துட்டேன். ஐயோ மக்களே, ஆமணிக்காரர் வராது. நான் ஒரு செகண்ட் எனக்கு அள்ளு விட்டுருச்சு, என்னடா விளையனு. அங்கேருந்து குட்டி குட்டி கல்லாக இருக்குது மக்களே. ரொம்ப 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 கவனமாக வரணும் இந்த வழியில் வந்தீங்க அப்படின்னா. பார்த்தா அந்த இடத்துல நான் இதை பார்த்தேன், அந்த பூத கண்ணாடி இருக்கு, அதை பார்த்தா வண்டி வர மாதிரி இருந்து திடீர்னு பார்த்தா தலையை வந்துட்டார். நல்லவேளை அவரும் வேகம் இல்லை. கடம்பூர் ரோட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்கு தான் கண்ணில் பார்க்குறேன். சாமி வேற லெவல்ப்பா, வேற லெவல்ப்பா. காட்டுக்காலம் வர மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. ஆனால் இங்கெல்லாம் நிற்கவே கூடாது என்னை கேட்டால். உடம்புடைய சிறுத்தையே வந்தால் வந்து தொலைஞ்சது, என்ன பண்ணுறது? உடம்பு ஒரு 10 கிலோமீட்டர் போட்டுருக்கான் மக்களே. கருக்கருக்குன்னே இருக்குதுங்க மக்களே, சும்மா இல்லை. விசின் ஆப்போசிட்டில் வந்துட்டானுங்கன்னு வைங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் நிறையா போயிட்டு வந்துட்டு இருக்குது, ஆனால் நிறையா இல்லை, சொற்பமாக. இந்த இடத்துல பாருங்க குத்திருக்காங்க, கண்ணாடி பீஸாக கதறி கிடக்கு. அதனால தான் சொல்கிறது, நம்ம தான் வந்து குட்டி அப்படின்லாம் ஓட்டக்கூடாது. அப்புறம் அவ்வளோதான், இன்னைக்குமே கொஞ்சம் சேஃப்டி அவ்வளோதான். அப்புறம் அதுக்கு மேலே நடக்கிறது அது இறைவன் சித்தம். இட்ஸ் ஃபைன். சரி மக்களே வா, ஜாலியாக பேசிட்டு போகலாம். மந்தையிலே ஒரே பேட் வைப் வேறு இருக்குது, ஜாலியாக பேசுவோம். இல்லை மக்களே, அங்கே வாகனங்களே நிறுத்தக்கூடாது. அந்த இடத்துல வியூ செமையாக இருக்குது. அப்படியே பார்த்ததோட ஐயோ அப்படியே பார்த்ததோட வேறு லெவல் இருக்குது. சரி வேண்டாம் வாங்க, கண்டிப்பாக இந்த இடத்துல வந்தீங்கன்னா அந்த டேம்லாம் பாருங்க மக்களே. சரி காரில் வரவே ஸ்லோ பண்ணி அப்படி பார்த்துவாங்க. ஏன் பாருங்கலாம் குரங்கு நிறையா இருக்குதுங்க. ஐயோ டேய் என்னடா அது சாமி மக்களே. டேய் நீங்கள் ஏன்டா அப்படி பின்தொடர்ந்து வரீங்க? என்கிட்ட எதுவும் இல்லைடா தம்பி. மக்களே இந்த இது பாருங்க, இந்த இடத்துல 6 மாதிரி இருக்குது தம்பி. என்கிட்ட எது இல்லைப்பா. மக்களே நான் வந்த உடனே எல்லாம் என்னையை பார்த்துட்டு வந்துட்டானுங்க மக்களே. டே தங்கங்களா, நான் எதுவும் கொண்டு வரடா, கொடுக்கவும் கூடாதுடா, போய் காட்டில் வேட்டையாடி சாப்பிடுங்கடா தங்கங்களா.
மக்களே இங்கே பாருங்க, கீழே பாருங்க, தெரியுதா? ஏதோ ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்குதுங்க, ஒரு பள்ளத்தாக்கு இது மாதிரி. இது அங்கிருந்து வருது, அந்த 2 வேலி இருக்குல்ல, அந்த 2 வேலிக்கு உள்ளேருந்து இது ஆறு மாதிரி வருமாட்டிருக்கு. நம்ம டேம் பாருங்கள், அந்த பக்கம் எல்லாம் குழந்தைங்களை வச்சுட்ருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பாருங்க, ஐயோ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குதுங்க, கியூட்டா. சே, தாயை கட்டிப்பிடிச்சிக்கிட்டு என்ன ஒரு இது, அட 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 என்னை பார்க்குற மாதிரியே இருக்குது. நீ அவ்வளோ அழகில்லை கேசவா அப்படின்னு சொல்கிறீங்களா? சரிங்க மக்களே, போலாம். ஐயோ டே அப்பா, இதெல்லாம் வேற லெவலா டே சாமி டே. காலை பாருங்கள், பாதம் பாருங்கள், நம்மள மாதிரியே தான் இருக்குது, கொஞ்சம் நீளமாக இருக்குது, விரல் கை விரல் மாதிரியே. செல்லம் என்கிட்ட எதுவுமே இல்லை சாமி, தப்பாக நினச்சிக்காத. அருமையாக இருக்காண்டா. அப்பா அப்பப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது மக்களே. இப்போ குரங்கு விசுக்குன்னு வந்தது பார்த்தாலே நம்ம இந்த அனிச்சை செயல்னு சொல்லுவோம்ல மக்களே. அதாவது இந்த ஆறு வந்து அந்த டேமில் அங்கே போய் கலக்குது. நான் அதை காமிக்க மறந்துட்டேன். கீழே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மக்களே. இந்த டேமுக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னா அதான் இந்த மலைகள்லேருந்து தான் வருது. இந்த பாருங்கள், அந்த இடத்துல போயிட்டு தான் அங்கே தான் மிக்ஸ் ஆகுது. சத்தியமாக அது வேறு லெவலுங்க. காட்டாருன்னு சொல்லுவோம்ல, அது இன்றைக்கி தான் உயரத்துலேருந்து பார்க்குறேன். இந்த பாருங்க, அந்த இடத்துல போய் அங்கே போய் மிக்ஸ் ஆகுது. இருங்க, அது இன்னொரு டைம் கூட நான் காமிக்கிறேன், எனக்கு காமிச்சே ஆகணும் அது. நான் இதெல்லாம் மெமரிஸுங்க. அங்கே பாருங்க மக்களே, இது அந்த இடத்துல தெரியுதா? அதுதான் அவ்வளோ பெரிய டேமுக்கு உருவாகிறதுக்கு காரணம். இந்த சின்ன இதில் தான் போய் இதாகுது மக்களே. இங்கே பாருங்க, ரொம்ப குட்டி மக்களே, ரொம்ப குட்டி. ஷோ, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதே சமயம் எனக்கு ரொம்ப நர்வஸாகவும் இருக்குது இந்த இதில் நின்றுட்டு இருக்கிறத நினச்சா. சரி மக்களே, போது அழகு ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா நமக்கு இந்த ரோட்டை பற்றியெல்லாம் தெரியாது. வண்டி வந்துகிட்டே தான் இருக்குது. விசுக்குன்னு வந்து சிறுத்தை வந்து அட்டாக் பண்ணி வச்சுன்னு எனக்கு அதுதான் பயமே. நம்மளை வேட்டையாடிவானுங்களாட்டு. அதே மாதிரி பாருங்க மக்களே, இதெல்லாம் எப்படின்னா குரங்குடைய வாழ்க்கை முறையெல்லாம் நம்ம மனுஷன மாதிரியே தான். இங்கே எப்படி அமெரிக்காக்காரன், இந்தியாக்காரன், தமிழன் அப்படின்னு பிரிச்சு கிடக்கிறோமோ அதே மாதிரி தான் மக்களே. குரங்குலையும் அது பார்த்தீங்க அப்படின்னா கேங்கு, இந்த கேங் அந்த கேங்கோட சேராது, அந்த கேங் இந்த கேங்கோட சேராது. இதுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழுக்கள் இருக்கு. ஸோ அதுதான் ஒரு சின்ன எறும்பிலிருந்து என்ன யானை வரைக்குமே எல்லாமே ஒரு சில குழுக்களோட தான் வாழும். இதெல்லாமே வந்து என்ன சொல்றது, அதான் எல்லாத்துக்கும் ஒரு காரணகாரி இருக்கு மக்களே, இல்லாமல் இருக்காது அப்படின்னு தெரியல. ஆனால் அத்தனைக்கும் அப்பாற்பட்ட ஒரே இறைவன் ஒருவனே, அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. வெப்சைட்டில் செமையாக இருக்கு அந்த டேமு. அவரு கொஞ்சம் லெஃப்ட்ல போவாருன்னு பார்த்தா ரைட்ல ஒட்டி வராரு. நம்ம கொஞ்சம் பார்த்து லெஃப்ட்ல ஒட்டி தான் போய்க்கணும். கடம்பூருக்குன்னா 8 கிலோமீட்டர் மக்களே. ஆனால் சின்ன கிலோமீட்டராக இருந்தாலும் சத்தியமாக இங்கே இடத்துக்குலாம் வந்து நல்லா சுவாசிச்சுக்கோங்க மக்களே. எத்தனையோ பேர் தெரியாத மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜன்லாம் வந்து. ஆனால் அங்கே பாருங்க சத்தியமாக சொல்கிறேன், இங்கே சிக்கன் ஆப்போசிட் வெஹிக்கிள் வந்து கிஃப்ட் இழுத்துறாதீங்க. வண்டியில் கூட லைட்டாக மோதிக்கலாம், இந்த லெஃப்டில் விட முடியாதா சாமி. அதை பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கிட்டுன்னு தான் மக்களே இருக்குது. கொஞ்சம் பார்த்தாலே கொஞ்சம் இந்த ரூட்டே வந்து ஒரு அமானுஷிய ரூட்டு மாதிரி இருக்குது. கேட்டு மேலே போய் கேட்டுக்கலாம், கடம்பூர் போய் கேட்டுக்கலாம். ஆனால் கடம்பூர் நான் போனதே இல்லை, ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டு. இந்த பைக்கில் வர சுகமே தனி மக்களே. இந்த மாதிரி ஹில்ஸ்லாம் வந்து எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த ரூட்டு சின்ன ரூட்டு, சிங்கிள் ரூட்டு மகளே.
ஆனால் என்ன சொல்கிறது, அட்வென்ச்சர்னு வரோம். ஆனால் அதில் ரொம்ப ஆபத்து இருக்குதுங்க. பெரிய பெரிய ரூட்டுக்கும் இந்த சின்ன ரூட்டுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். பார்த்தீங்களா, ஆப்போசிட் ஒரு கார் வந்தாலே நம்ம ஒதுங்கிறதுக்கு வந்து இடம் கம்மியாக தான் இருக்குது. இதனால தான் வந்து அப்போயா சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு, ஆரன் சவுண்டு. என்னடா அடிச்சுட்டே இருக்காங்களே அப்படின்னு. இதனால தான் அவங்கள அடிச்சு ஓட்டுறாங்களே. இப்போ வர மெயின் பாயிண்ட்டுக்கு இந்த இடம் அப்படியே இந்த என்ன சொல்கிறது, இந்த லெஃப்ட் சைடில் அந்த என்ன சொல்கிறது இங்கே பாருங்க. குறிப்பாக முன்னாடி பார்த்துக்கலாம் யானை இது இல்லையே. அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உயரமாக, அந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதோ விவசாயம் பண்ணுறாங்களேன்னு தெரியல. ஆனால் அந்த சிவலிங்கன்னு சொன்னாலும் அது இதுதான் நாட்டு தெரியுது மக்களே. அந்த மலை, அந்த இடத்து அந்த மலைக்கு முன்னாடி கொஞ்சம் ஊருக்கு முன்னாடி நல்லா ஒரு இதாக இருக்குது. சரி நிற்கிறதுக்கு கொஞ்சம் கருக்கு தான் இருக்குது. போலாம். வண்டி வருது மக்களே, வண்டி வருது. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை, குறைவாக தான் வருது. எல்லாம் அப்படியே பார்க்கறதுக்கு அதெல்லாம் ரோடு இருந்தால் விட்டு காமிச்சா செம்மையாக இருக்குங்க. ரோடு இருந்து விட்டு காமிக்கணுங்க இந்த இடத்தையெல்லாம். சே ஐயோ அத்தனையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நேச்சுரலாக இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை இவ்வளோ இருக்கு. எனக்கு தெரியல மக்கள் எத்தனை நாளா. இதெல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸ் தாங்க. எங்கே கன்னியாகுமரியில் ஆரம்பிக்கிற மலை தான் எங்கே வரைக்கும் போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. மகாராஷ்டிரா வரைக்கும் போகுதுங்க. யோசிச்சு பாருங்க. தெரியுதா? இது எத்தனை மரம் இதுக்குள்ள. சே அமேசிங் மக்களே, அமேசிங் மக்களே. இங்கே பாருங்க, அந்த இடத்துக்குள்ளே பாருங்க எத்தனை விதமான மரங்கள் இதுக்குள்ள. பேர் தெரியாத மரம். அந்த இடத்த பாருங்க மக்களே, அந்த உயரத்தை. அந்த மாதிரி நிறைய இடம் அங்கங்கே வித்தியாசமாக இருக்குது மக்களே. படுற அளவுக்கு அனிமல்ஸு தெரில. மல்லியம்மன் கோவில். ஆஹா ஐயோ செம்மங்க மக்களே. இதெல்லாம் வந்து எப்படின்னா காலங்காத்தால் 5 மணி 6 மணிக்கெல்லாம் இந்த இடத்துல இருந்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கோவில் போயிட்டு சைடாக பிடிச்சிருக்காரு. வாங்க அவரை போட்டு சாமி கும்பிடுவோம்.